இந்த லொக்கேஷனை மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாக் பண்ணேன். கொஞ்ச நேரம் வாக் பண்ணதில் ஒரு சில கல் வந்து கிடச்சிருக்கு. அது கொண்டு போகிறதில்ல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் அதில் சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து வச்சேன். இங்கே சைக்கிள் இருக்கிறதுனால தெரியல. ஓகே, இந்த இடத்துல எல்லா கல்லையும் வந்து கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கல் வந்து இதை பார்க்கலாம். இந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணதுனால கிளியராக தெரியுது, டஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், பொதுவாகவே நீங்கள் எப்பயுமே கல் எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து அதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னாக்கா கல் வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிறது வந்து ஜியாகிரஃபி கிளாஸில் நம்ம படிச்சிருப்பாங்க. செடிமெண்ட்ரி ராக் அந்த மாதிரி பல ராக்கு பேரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதில் வந்து கல்லில் வந்து மினரல்ஸ் இருக்குல்ல, அது வந்து டெபாசிட் ஆகும். அயன், கால்சியம் அந்த மாதிரி பல மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ ஒவ்வொரு மினரல்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து அது வந்து கொடுக்கும் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வரும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக கல், நார்மலாக கல் பார்க்குற மாதிரி தான் தெரியும். இது இங்கே பார்த்தோன்னாக்கா இது வந்து பிளாக்கிஷ் ஷேட் இருக்குது. நடுவில் இங்கே பார்த்தோன்னாக்கா ரெட்டிஷ் கலர் வரும். பொதுவாக வந்து ரெட்டிஷ் கலர் வந்து அயன்லேருந்து வரும் அப்படின்னு அந்த ராக் ஹவுண்டிங் வீடியோஸ் பார்க்குறேன், பிளாக்ஸ் எல்லாம் படிக்கிறேன்ல, அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெட்டிஷ் கலர் வந்து பொதுவாக அயன் ஆக்சைட்லேருந்து வரும், பட் வேறு எதாவது ரீசன்ஸ் கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து இது பிளாக் கலரில் ஒன்று பார்த்தேன், டாம்பர் தார் இருக்க மாதிரி தெரிஞ்சது. பட் அது வந்து என்னென்ன இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு உடச்சி பார்க்கலான்னு உடச்சி பார்த்தாக்கா உள்ளே வந்து இதுலேயும் அதே மாதிரி ஷைனி மெட்டீரியல் உள்ளே என்னமோ இருக்குது. பட் நம்மளுக்கு தேவையில்லாது. அடுத்த கல் வந்து அகெயின் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கல் தான். கல்லில் வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ரெஷர் இதெல்லாம் க்ரியேட் ஆகும்போது இல்லை நேச்சுரலாக வந்து நடுவில் வந்து கேப்ஸ் வந்து விழுவும். அதை வந்து பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கெட்டில் வந்து மினரல்ஸ் டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட்டை தான் இது வந்து கலர்ஸ் ஷேட்ஸ் வர்றதுக்கான ரீசன். அந்த மினரல்ஸ் டெபாசிட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ அந்த மினரல் டெபாசிட்ஸில் வந்து ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, யூனிக் காம்பினேஷன்ஸ். வாவ், இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தேடி கொண்டு வந்த கல் பக்கத்தில் அப்படியே சும்மா தூக்கி பார்த்தா இவ்வளோ பெரிய இது வருது. இந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். இந்த சர்க்கிள் தெரியுதா, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு தெரியலையே. வாவ், சூப்பர். கல் ரொம்ப பெருசாக இருக்குது. பேக் எதுவும் கொண்டு வரல, இது கொண்டு போகிறதுக்கு. கொண்டு போய் நம்ம எதுவும் செய்யவும் முடியாது. இந்த கல் இந்த ப்ரௌனிஷ் லைன் போதில் இதில் வந்து வாஷ் பண்ணி டார்ச் அடித்தோன்னாக்கா டிரான்ஸ்பரன்சி, செமி டிரான்ஸ்பரன்சி, ஃபுல்லாக பாஸ் ஆகாது, பட் செமி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது. இந்தியாவில் இருந்தால் இதெல்லாம் கொண்டு போய் நோண்டி ஏதாவது பண்ணலாம். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இன்னொன்று இது ஒரு கல், எவ்வளோ பெரிய கல் பாருங்கள். இது ஆக்சுவலி அங்கே கார்னரில் அங்கே உள்ளே இருந்துச்சு, அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். எல்லாமே ஒரே இடத்துல வச்சு காட்டலான்ட்டு. இந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேயர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மேல் லேயர் வந்து தெரியுதா, மேல் லேயர் வந்து பிளாக் கலர் இருக்குது. அதுக்கு அடியில் வந்து ப்ரௌனிஷ் கல். நார்மலாக நம்ம லாதியெல்லாம் போடுவோம்ல, டைல்ஸ் இல்லை, தரைக்கு போடுவோமே மார்பிள் மாதிரி, கடப்பா கல் மாதிரி, அந்த மாதிரி கல் ஃபார்மேஷன் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா அதுவே வந்து இங்கே வந்து மாறுது. இந்த கல் வந்து கடப்பா கல் மாதிரி இருக்குது. அது இங்கே வந்து இது வந்து செமி டிரான்ஸ்பரண்ட் கல் மாதிரி இங்கே வந்து மாறுது. இதில் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், இதில் ஒன்றுமே ஆகாது. அதுவே இன்னும் கொஞ்சம் கீழே போனாக்கா இங்கே வந்து இவ்வளோ தான் திக்னஸ் இருக்குது, இங்கே வந்து ரெட்டிஷ் கலர் வருது. ஸோ இந்த மாதிரி கல் வந்து வெவ்வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வரும். அந்த ஃபார்மேஷன்ஸில் ஒரு சில பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் காம்பினேஷன்ஸ் ஒன்று வரும்.
இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக வந்து அந்த செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் இருக்குது. இந்த எக்ஸஸ் கல் இருக்குல்ல, அதை உடச்சிட்டு இவ்வளோ ஏரியாவை மட்டும் தனியாக எடுக்க முடிஞ்சால் இதில் வந்து ஏதாவது ஆர்னமெண்ட் செய்கிறதுக்காக சூப்பராக யூஸ் பண்ணலாம். இங்கே ஒன்று பக்கத்தில் இருக்குது. இது இந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாக்கா ஆர்னமெண்ட்ஸில் தொங்க போடுறதுக்காக ஒரு இயரிங்ஸ் மாதிரியோ இல்லைனா நெக்லஸில் கடைசியில் பெண்டன்ட் மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து, இல்லைனா ரிங்கில் போடுவாங்க கல், அந்த மாதிரி கல்லுங்களுக்காக வந்து இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். லைட் பட்டால் சூப்பராக ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும், லைட் பாஸ் ஆகும், அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக ஆக்க விரும்பலை, போர் ஆக்க விரும்பலை. மீதி விஷயத்த வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்னென்ன கல்லுங்க நான் கலெக்ட் பண்ணியிருக்கணும் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன் தி வே போகிற வழியில் வந்து இந்த மாதிரி உட்கார்ற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு உட்காடுறேன். முட்டை ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன், ஆம்லேட். ஆனால் பக்கத்தில் பார்த்தா இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, தண்ணி வந்து போயிட்டுருக்கு ரைட்டாக. இங்கே ஒரு சில கல்லை வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு அந்த கல்லுங்களை இங்கே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்ட வந்து பார்க்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தாக்கா சாரி, அங்கே தெரியுது, அங்கே 2 கல் தெரியுது. பட் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. இந்த கல்லை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த இது இருக்குது. இந்த கல்லை கொஞ்சம் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து தூசி இருக்குது. 1 2 3 4 5. ஆனால் இது வந்து ரொம்ப தின் லைன் தான் இருக்குது. பின்னாடி 6 7 8 எப்படிமா இது கிடையாது. ஸோ ஆக்சுவலி என்னன்னாக்கா ஒரு ரொம்ப பெரிய கல், அந்த கல்லை ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி இங்கே வந்து போட்டிருக்காங்க. வா, சூப்பராக இருக்குது. அந்த கல்லுக்குள்ளே வந்து ஃப்ராக்சர் க்ரியேட் ஆகுதுல, அந்த ஃப்ராக்சருக்கு நடுவில் மினரல்ஸ், முன்னையே சொன்ன மாதிரி ஃப்ராக்சருக்கு நடுவில் மினரல்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த மினரல்ஸ்க்கு டெபாசிட் தான் இந்த மாதிரி இருக்குது ஃப்ராக்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது. ஸோ எந்த கல்லை க்ளீன் பண்ணலாம்? ஐ திங்க் சின்னதாகவே ஏதாவது எடுக்கலாம். இதை ட்ரை பண்ணலாமா? இதை கொண்டு போய் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷைனியாக இருக்கும். இந்த இது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இதில். இதை மட்டும் தனியாக வெளியே எடுத்தோன்னா அதில் சூப்பராக டிரான்ஸ்பரன்சி தெரியும். திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல், இது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ஒரு சில கல்லுங்க மட்டும் வந்து நான் க்ளீன் பண்ணி இங்கேயே காட்டுறேன். நான் காட்டிட்டு இந்த கல் இங்கேயே நான் போட்டுட்டு போயிடுவேன், வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். ஸோ இந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து இது வந்து டிரான்ஸ்பரன்சி இதில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன காட்டினால ஒரு பெரிய கல், அதே மாதிரி கல் தான் இது, சின்னதாக இருக்குது. பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பிளாக் இருக்குது, அப்புறம் இங்கே நடுவில் ஒயிட் இருக்குது. பட் அதுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபார்மேஷன் வந்து ஆகலை. இது பல வருஷம் ஆகும். சில இதை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க சொல்லுவாங்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது, பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும் போது தான் கிறிஸ்டல்ஸ், டைமண்ட்ஸ் கிடையாது, கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்வாமரீன், இந்த மாதிரி பல நேம்ஸ் சொல்லுவாங்க. அது இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் இப்போ அது போட்டேன் அப்படின்னாக்கா அதில் காட்டுறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ராக்ஸ் ஃபார்ம் விஷயம்லாம் இதில் இருக்கும். பட் இது வேண்டாம்.
அடுத்தது இந்த கல்லை பற்றி ரொம்ப உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சது இந்த கல்லும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேஷன் வந்து ஃபுல்லாக ஆகலை. இப்போ இதை வந்து பார்த்தோன்னாக்கா இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இது வந்து கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து லைட் நம்ம அடித்தோம்னாக்கா இது வந்து பாஸ் ஆகாது. பட் வீட்டில் என்கிட்ட இருக்கிற கல் இதே மாதிரி தான் கல். பட் அதில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஆர் மேபி டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது வந்து லேட்டர் ஆன் ஸ்டேஜில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதான்னு தெரியாது. எது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு தெரியாது. பட் இந்த கல்லில் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இது ரெண்டுலேயுமே இது வந்து சூப்பராக பெரிய கல்லாக கிடைக்குதும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் சாரி, இது பெரிய கல்லாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். பட் இதுவும் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் அஸ். அடுத்தது இதில் வந்து ஷைனி ரொம்ப இருக்குது. இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குமா என்னான்ட்டு தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. இந்த கல்லில் வந்து நல்லா ஷைனி இருக்குது. ஆனால் லைட் பாஸ் பண்ணால் உள்ளேருந்து பாஸ் ஆகுமான்னு டவுட்டு தான். ஸோ அதனால் இதையும் வந்து இங்கே விட்டுட்டு போடுறேன் நான். இது வந்து ஒரு யூனிக் கல். இதில் வந்து இந்த விஷயம், இந்த ஒரு கல் இருக்கும், கூட வந்து இதுவும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இது வந்து அது வேறு டைப் ஆஃப் கல்லில் ஃபார்ம் ஆகுது. அங்கே இருக்கல அது வேறு டைப் ஆஃப் கல், இது வந்து வேறு டைப் ஆஃப் கல். இந்த கல்லுலேயும் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோலில் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லீவிங் ஆல் தீஸ் ஸ்டோன்ஸ் ஹியர்.